சுப்பிரமணியர் ஞானம் 200. நிற்கும் நிலையே மெய் என்று சொன்னேன். நிமலனாகிய இறைவனை அடைய உபதேசம் செய்தேன். 12 ஆதார தலங்களையும் இந்திரகிரி எனும் மலையின் உச்சியில் ஏறும் வழியையும் சொன்னேன். ஆத்துமாவே மேலானது, அதை தவிர வேறு தெய்வங்கள் இவ்வுலகில் உண்டோ? பக்குவமான அந்த ஞானத்தை உனக்குள் பதியச் சொன்னேன். மகனே கேள், உலகச் சூட்சுமங்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய மாயையே அன்றி வேறில்லை. வெல்லுவதற்கு வேறு வழியில்லை. அந்த வெட்டவெளியே உண்மை. உனக்குள் அல்லாடுகின்ற ஆன்மா ஒன்றே தெய்வம், புறத்தே தெய்வங்கள் இல்லை. உன் உடலில் உள்ள தத்துவ கருவிகளை தள்ளி பார்த்தால் உனக்குள்ளேயே அவனை நீ அறியலாம். அந்த பூரணமான ஒரு தெய்வத்தையே அறியலாம். அது மிகவும் அரிய பொருள். மூலாதாரம் முதலான மும்மூலங்களை கொண்டால் உன் தீவினைகள் நீங்கி தெளிவு பெறுவாய். வஸ்துவான இறைவனை காண்பதற்கு இதுவே வழி. உன் பாவங்கள் விலகி நீ பரகதி எனும் உயர்நிலைக்கு செல்லலாம். உலகில் தெய்வ குலங்கள் என்று பிரித்து பேசி கோவில்களை கட்டி பேசாத கல்லுச்சிலைகளை வைத்து பூசை செய்கிறார்களே, பலரும் கூடி அதை வணங்கலாமா என்று கேட்டாய். அவர்கள் அனைவரும் ஒருவனே என்று சொன்னேன். வேல்முருகனாகிய நான் இதன் ரகசியத்தை சொல்லுகிறேன். அறிவுள்ள மகனே கேள், ஞானத்தை பார்த்து புரிந்து கொள்ளாவிட்டால் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் யோகிகளாகி விடுவார்கள். அதனால் சிவனார் தான் படைத்த உலகத்தை மாயையால் மயக்கி வைத்தார். ஞானத்தை எல்லோருக்கும் எளிதாக கொடுத்துவிட்டால் அந்த அரிய பொருளை அறிவது கடினம் என்பதால் மறைத்து வைத்தார். கோவில் என்றும் புண்ணிய தீர்த்தம் என்றும் செம்புச் சிலைகள் என்றும் மக்கள் பேயை போல அலைகிறார்கள். ஈசன் அவர்களை அப்படி படைத்துவிட்டார். எத்தனை தேவதைகளை பணிந்தாலும் நதிகளில் மூழ்கினாலும் உனது உடலுக்குள் இருக்கும் ஒளியை காண்பது அரிது. 8 விதமான யோக முறைகளை செய்தாலும் பல தெய்வத்தலங்களை தொழுதாலும் அது உண்மையான தவமோ முக்தியோ ஆகாது. ஞானநிலை அறியாமல் ஸ்நானம் செய்து உருண்டவர்கள் கோடிக்கணக்கானோர். ஆனால் மெய்ஞான நிலையில் உறுதியாக இருப்பதே முக்கியம். உறுதியாக ஞானத்தை பார்க்காமல் வீணே அழிந்தவர்கள் கோடி. ஆன்மாவை தேற்றி உண்மையை அறிய வேண்டும். நீட்டுழி காலம் வாழ வேண்டுமானால் கைலை எனும் உச்சி நிலையை நோக்கி மும்மூலத்தை உணர்ந்து தவம் செய். மனம் அடங்கி அறிவில் நில்லு. சட்குருவை போற்று. பிரபஞ்சத்தின் ரகசியமான மூலத்தை அறிந்து பார். நான் அப்படி இருந்ததால்தான் நந்தி தரிசனம் கண்டு உலகத் துன்பம் நீங்கி பிரணவத்தூணில் ஒடுங்கி நின்றேன். ஓங்கார நிலைக்குள் ஒடுங்கினேன். எனக்குள் சிவலிங்கத்தை கண்டேன். மும்மூலத்தை கொள்ளும் போது 40 முக்கோண சக்கரத்தின் நடுவே சென்றேன். அடங்காத சித்தனாக ஆன்மாவுக்குள் அடங்கினேன். நந்தியின் மேல் ஏறி தாயின் பாதத்தை போற்றினேன். எல்லா உயிரும் நானே என்று உணர்ந்தேன். அதனால் கர்ம வினைகள் நீங்கின. முக்கோண சக்கரத்தில் ஒளியை ஏற்றினேன். 3 பாஷாணங்களை கொண்டு இறைவனோடு கலந்தேன். புலன்களை கொன்றதால் எனக்கு கார்த்திகேயீஸ்வரன் என்று பெயர் வந்தது. எங்கும் பறந்து நின்றேன். தேவர்களுக்கெல்லாம் தெய்வமாக வாழ்ந்தேன். ஓம் எனும் 3 எழுத்தை அறுத்து தெளிந்தேன். ஞான 200 எனும் ரகசியத்தில் பாசத்தை அறுத்து பச்சை மயில் மீது ஏறி பறந்தேன். பராபர வெளியில் பாய்ந்து பல கோடி அண்டங்களை கடந்தேன். அருவ வெளியாகி 1000 இதழ் தாமரையில் நின்றேன். அன்னையின் பாதத்தை போற்றி சூரனை அழித்தேன். வாசி எனும் காற்றை கொண்டு வடிவேலை பிடித்தேன். அந்த வேலை கூர்மை செய்து வஞ்சகமான ஐம்புலன்களையும் வதைத்தேன். ஆணவமான சூரனை கொன்றேன். இன்ப துன்பங்களை நீக்கினேன். தாயை பூசை செய்து உலக பற்றை தகர்த்து ஓம் நம சிவாய என்று சொல்லி ஒடுங்கினேன். பொருளை தேடி என்ன பயன்? கொடி கட்டி உலகை ஆண்டால் என்ன பயன்? மாளிகைகள் கட்டித் திரிந்தால் என்ன வரும்? பராபரத்தை பற்றி கொண்டால் மட்டுமே நெடுங்காலம் வாழலாம். அகத்தியனே, ஞானத்தை போற்றச் சொன்னேன். இதில் தாழ்வுற்றால் யமன் வரும்போது சொர்க்கம் கிடைக்காது. நீயாகவே நிற்க பழகு. உன்னையே தெய்வமாக நினைக்க வேண்டும். சச்சிதானந்த ஒளியை தாண்ட வேண்டும். வெறும் கவிதைகள் பாடினால் அந்த பேரொளியை காண முடியாது. ஆதிப்பொருளை அறிந்து அசுர குணங்களை அறுக்க வேண்டும். மன அழுக்கை அறுப்பவனே யோகி மற்றும் சித்தன். பிராணாயாமத்தை சரியாகச் செய்ய வேண்டும். நல்வழியில் நின்று உன் குலத்தை கடைத்தேற்ற வேண்டும். தவறி போனால் ஈடேற முடியாது. எப்படியோ என்று சோம்பி கிடக்காதே. மும்மூலத்தை உண்டு உணர். நாதாந்த அறிவில் சேர 9 வாசல்களை கடந்து செல். முந்தைய முறையை கொண்டு பிரம்மத்தில் முழங்கு. அந்த சத்தம் இடிபோல் விழும். சூரிய சந்திர அக்கினி சுடர்கள் ஒன்றாகும். மந்திர கட்டுகளை அறுத்து மனோன்மணி தாயின் வாசல் சென்று ஈசனுக்கு மேலாக வீற்றிருக்கலாம்.
உனக்கு புத்தி சொன்னேன், பரகதியை பெறச் சொன்னேன், 1000 இதழ் தாமரையை அறியச் சொன்னேன். சுழியில் வாழ்ந்து மெய்ஞானத்தில் மேன்மையடைவாய். அகத்தியர் கேட்கிறார், குருவே, தெய்வம் வேறில்லை என்றும் அது அரூபமான பொருள் என்றும் சொன்னீர். அந்த மெய்ஞான ஆன்மாவின் சொரூபம் எப்படியிருக்கும் என்று சொல்லுங்கள். மகனே கேள். ஆன்மா என்பது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல. அது பெரியதும் அல்ல, சிறியதும் அல்ல. தானாகவே நிற்கின்ற அதன் தன்மையை சொல்வது கடினம். உள்வீட்டு ரகசியத்தை கேள். மும்மூலத்தை உணர்ந்தால் உனக்குள் சோதியை காண்பாய். நாதத்தை அறிந்தால் நந்தி இருக்கும் இடத்தை காண்பாய். அறிவினால் அந்த ஆதி வஸ்துவை தெரிந்து கொள்ளலாம். நானும் அதை கண்டு கொண்டேன். அதனால்தான் எனக்கு அருமுகன் என்று பெயர். பிருதிவி முதலான பூதங்களை வென்றேன். பேசாத அந்த பொருளினால் புகழ் பெற்றேன். வெட்டவெளியாக வீற்றிருந்தேன். காமத்தை வெறுத்தேன். அணுவாக திரண்ட பிறகு மோகத்தை கொன்றேன். அந்த சக்தியை மேலேற்றி தலை உச்சியில் கலந்தேன். அறுசுவைகளை ஒழித்தேன். அம்பலத்தில் ஆடல் செய்தேன். பராபரத்தோடு ஒடுங்கி நின்றேன். பகல் இரவு அற்ற நிலையில் நீயே நான், நானே நீ என்று ஆகிவிட்டேன். என்னை ஈசன் என்று போற்றினார்கள். மனோன்மணியை நடுவில் கண்டேன். வாசி யோகத்தை நிலைநிறுத்தினேன். உனக்கு பக்குவமான இந்த ஞானத்தை ஊட்டினேன். புத்தி சொன்னேன், தீயவட்டை தவிர்க்கச் சொன்னேன். நெஞ்சழுக்கை நீக்கி வைரம் போன்ற ஒளியை காணச் சொன்னேன். புலன்களை கொன்று முத்தனாகச் சொன்னேன். அப்படிச் செய்தால் வச்சிர வடிவேல் கிட்டும். வாசி வசப்படும், விந்து கட்டும். நீயே ஆதி வஸ்துவாக மாறுவாய். மவுன சித்தியை பெறு. மும்மூலத்தை உணர்ந்தால் நீயே ஆதிவஸ்து. ஆசைகளை தள்ளு, தூக்கத்தை தவிர், விழிப்புணர்வோடு நில். மும்மூலத்தை உணராவிட்டால் காமம் குதிக்கும். அதை உணர்ந்தால் அணுவளவும் காமம் அசையாது. 13 ஆண்டுகள் இம்முறையில் பயின்றால் வல்லவன் ஆகலாம். மும்மூலத்தை கொண்டபோது ஆசை அற்றேன், சாதி குலம் அற்றேன். யாவரும் என்னை தொழ பெற்றேன். மயில் ஏறி சிவபதத்தை போற்றினேன். அகத்தியர் கேட்கிறார், மும்மூலத்தை போற்றினீர்கள். தேகத்திலுள்ள கற்பம் பற்றி சொன்னீர்கள். இதை தவிர உலகில் வேறு கற்பங்கள் உண்டா என்று சொல்லுங்கள். மகனே, உலகில் கற்பம் இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் போய். அலைந்து திரிவதால் கற்பம் கிடைக்காது. உனக்குள் இருக்கும் மும்மூலமே உண்மையான கற்பம். செடி கொடிகள் கற்பமல்ல, சரக்கு வகைகள் கற்பமல்ல. உன் அறிவுக்குள் அடங்கி நிற்கும் கற்பத்தையே அங்கே நாதமணி ஒளிரும். உடலாகிய கருநெல்லி மரத்தை பார். அதற்கு 9 வாசல்கள். இந்திரகிரி எனும் இந்த மலையில் 12 தலங்கள் உண்டு. இது அழிந்தால் ஒன்றுக்கும் ஆகாது. அந்த மரத்தில் பழுக்கும் பழத்தை கீழே விழவிடாமல் எடுத்து உண்டால் அதுவே உண்மையான மும்மூலம். அதை உண்ணாவிட்டால் நீ ஞானி அல்ல. அதை உண்டால் நீயே ஆன்மா. அகத்தியர் கேட்கிறார், 5 வகை சாதிகள் பற்றி சொல்கிறார்களே, அவர்களின் உண்மை நிலையை எனக்கு சொல்லுங்கள். சாதி என்பது ஒன்றே ஒன்றுதான். இவ்வுலகில் யாரிடமும் நீ ஞானத்தை பெறலாம். எல்லா சாதியும் அவனுடைய வடிவே. இதை புரிந்து கொண்டு பராபரத்தை அடைவாயாக. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.